நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செபியும் பிஎஸ்எல் கமிட்டியும் இணைந்து செயல்பட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் அவ்வப்போது கமிட்டியானது ஒரு சில பப்ளிக் நோட்டீஸை வெளியிடுறாங்க. அந்த பப்ளிக் நோட்டீஸ் எந்த வகையில்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் அவங்க எடுத்திருக்கிற நடவடிக்கையின் மூலமாக முதலீட்டாளர்கள் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ வரைக்கும் நாங்கள் பணத்தை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பப்ளிக் நோட்டீஸை இன்றளவில் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த காணொலி மூலமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலினுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிஎஸ்எல் முதலீட்டு திட்டத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமான பணம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த சேனலை தொடர்ந்து பிஎஸ்எல் ரிலேட்டடான தகவல் மட்டும் பதிவிட்டு வருது. வாங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய பப்ளிக் நோட்டீஸ் என்ன மாதிரியான பப்ளிக் நோட்டீஸ்ன்ட்டு பார்ப்போம். இந்த பப்ளிக் நோட்டீஸ் ஆனது February 15, 2024 அன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க. பொது அறிவிப்பு என்ற வகையில், அதாவது பிஎஸ்எல் முதலீட்டாளர்கள் மற்றும் விண்ணப்பதாரர்களுடைய நிலைப்பாடு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் RM லோதா கமிட்டி September 25, 2023 ஒரு பொது அறிவிப்பின் மூலமாக 17,000 19,000 வரை எலிஜிபிளான கஸ்டமர் யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு SMS மூலமாக தெரியப்படுத்தி ஆவணங்களை அனுப்ப சொல்லியிருந்தோம். அந்த ஆவணங்களை அனுப்ப வேண்டிய தேதி பார்த்தீங்கன்னா October 1 October 31, 2023 வரைக்கும் ஒரு மாத காலமாக நாங்கள் அவங்களுக்கான ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நோட்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி அறிவிப்பின் கொடுத்ததன் மூலமாக நிறைய பேர் பாண்டு அனுப்பாத நிலையிலும் முதலீட்டாளர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சில இன்னல்களை தவிர்க்கக்கூடிய வகையில் நாங்கள் எலிஜிபிளான கஸ்டமராக கருதக்கூடிய எல்லாருக்குமே பேமெண்ட் பண்ணியிருக்கிறோன்ற வகையில் ரெண்டாவது பாயிண்டாக நோட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94,55,00,000 கிட்டத்தட்ட 1,13,294 எலிஜிபிளான முதலீட்டாளர்களுக்கு நாங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 17,000 19,000 வரைக்குமான பேமெண்ட்டு அப்படின்றதும் தெரியப்படுத்தி, ஆஸ் பர் இன்னைக்கு டேட் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 20,84,635 கஸ்டமருக்கு கிட்டத்தட்ட 19,000 வரை பிஎஸ்எல் நிறுவனத்தில் கட்டி இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு பணத்தை கொடுத்துருக்குறோம். இதனுடைய மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 1,021,84,00,000 அப்படின்றதையும் இந்த பொது அறிவிப்பு மூலமாக தெரியப்படுத்தியிருக்காங்க. அஞ்சாவது பாயிண்டாக சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னாக்கா, முதலீட்டாளர்கள் கமிட்டி கிட்ட உங்களுக்கு போதுமான தகவல் கிடைக்கும் வரை வேறு யாருக்கிட்ட ஒரிஜினல் ஆவணங்களை பகிரக்கூடாது. கமிட்டி மட்டும் தான் இந்த பிஎஸ்எல் விஷயத்தில் பாண்டு, அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உங்களுக்கான பேமெண்ட்டை கொடுக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆறாவது பாயிண்டில் சொல்லியிருக்கிற விஷயம் என்னக்கா, மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறோம், பிஎஸ்எல் முதலீட்டாளர்கள் அவர்களுடைய அசல் ஆவணங்களை வேறு எந்த வகையிலும் பகிர்தல் என்பது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பப்ளிக் நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எல் ரீஃபண்ட் கமிட்டி இந்த பொது அறிவிப்பின் மூலம் லேட்டஸ்ட்டாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பதிவு செஞ்சுருந்தாங்க. அதாவது 2019 யார் யார் பதிவு பண்ணியிருந்தாங்களோ ஆவணங்களை அவங்களுடைய அடிப்படையில் தான் இந்த ரீஃபண்ட் விஷயம் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நீங்கள் பதிவு பண்ணலைன்னா வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி அக்னாலஜ்மெண்ட் வச்சுருக்கிறீங்கனாக்கா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கூடிய விரைவில் அதற்கான அப்டேட் எல்லாம் வரப்போகுது. இந்த மாதிரி அனுப்பி வச்சவங்களுக்காக இருந்தாலும் சரி, எஸ்எம்எஸ்ஸே எனக்கு வரல, என்கொயரி ஸ்டேட்டஸும் நான் பார்க்கல, பட் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவிச்சிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கான பேமெண்ட்டு 17,001 19,000 வரைக்கும் இருந்து எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக ஸ்டேட்டஸில் காட்டப்பட்டிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்கை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான பேமெண்ட் வரும். எனக்கு அந்த பொது அறிவிப்பின் மூலமாக கமிட்டி சொன்னது என்னன்னாக்கா, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பொது அறிவிப்பு மூலமாக அசல் சான்றிதழை வாங்குறதுல கஷ்டம் இருக்குதுன்னு நிலைமை புரிஞ்சுக்கிது நாங்கள் எலிஜிபிளான கஸ்டமராக கருதி அனைவருக்குமான பேமெண்ட்டை செலுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லேட்டஸ்ட்டாக அடுத்த கட்டமான நடவடிக்கை என்ன இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த விஷயத்தில் பிஎஸ்எல் கமிட்டியினுடைய நிலைப்பாடு பெரும் அதிருப்தியை முதலீட்டாளர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னாக்கா எளிமையான முறையில் இந்த பேமெண்ட்டை வழங்கல, கடும் சிரமத்துக்கு இடையிலே தான் நிறைய பேர் பேமெண்ட்டாக வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த பேமெண்ட்டு கூட பாருங்கள் 2 கட்டமாக போட்டிருக்கேன். 6/1/2024 மற்றும் 24/1/2024 2 கட்டமாக பேமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன மாதிரியான நடவடிக்கை அப்படின்றது இங்கே புரியல. மற்றபடி செபி கிட்ட இருந்தோம், கமிட்டி கிட்ட இருந்தோம், சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இருந்தோம் கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் சேனலில் வீடியோ பதிவாகிட்டு வருது. அதனால் இந்த சேனலில் பதிவாகக்கூடிய வீடியோனுடைய
அனைத்தும் பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மை உள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதனால் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவாக பார்க்கக்கூடியவர் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் பதிவிடக்கூடிய வீடியோ ஒவ்வொரு நேரத்தில் உங்களை வந்து சென்றடையும். மற்றபடி இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்தாலும் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.